ஹாய் गाइस நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவி தான். அதாவது என்னன்னா அகாடமி மூவி ஃபெஸ்டிவலுக்காக ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வைரல் வீடியோவுக்கு ஆசைப்பட்டு இந்த ஓஜா போட வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள சுத்தி வினோதமா நடக்க ஆரம்பிச்சு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. வித்தியாசமான ஸ்டோரி, வித்தியாசமான ஓஜா பொண்ணு எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல நார்மலா போனாலும் போக போக அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட ஆரம்பிக்காங்க. இவங்களோட பேர் தான் சி, பக்கத்துல இருக்கவனோட பேரு பிராண்டன். இப்போ இவங்க 2 பேரும் மைக்குங்குது இன்னொருத்தனோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா மைக்கிளோட வீட்டுல மட்டும்தான் யார் தொலையும் இருக்காது. ஏன்னா அந்த வீட்டுல அவன் தனியா தான் இருக்கான். அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மைக்கிளோட வீட்டுல ஒண்ணு சேர்த்தாங்க. இவங்களோட பேரு லீனட். பக்கத்திலே குண்டா ஒருத்தன் இருக்கான். இவனோட பேரு கேல்வின் வந்து லீனட்டோட பிரதர். கடைசியா இவனோட பேரு தான் மைக்கிள் தான் அந்த வீட்டோட ஓனர். இவருமா மைக்கிள் பிராண்டனை தனியா கூப்பிட்டு வச்சு இந்த ஓஜா போட விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த வீடியோ மட்டும் வைரல் ஆச்சுன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் வரும். அவங்களும் ரொம்பவே பாப்புலர் ஆயிருவாங்க. அதனால அவங்க 2 பேரும் டீல் போட்டு பிராண்டன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். மைக் அந்த ஓஜா போட கொண்டு வந்து மத்தவங்க கிட்ட அந்த ஓஜா போட பத்தி சொல்லிட்டு இருக்கான். மத்த ஓஜா போடு மாதிரி இல்லாம இந்த ஓஜா போடுக்கு இருக்க ரூல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரூல் நம்பர் 1, நீங்க ஒரு ஸ்பிரிட் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டோட பர்சனல் விஷயங்களை கேட்க கூடாது. ஒருவேளை தவறி அதோட பாஸ்ட பத்தி கேட்க ஆரம்பிச்சா இந்த ஸ்பிரிட் எமோஷன் ஆக சான்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 2, இந்த ஸ்பிரிட் எப்படி இறந்துங்கிற விஷயத்த கேட்க கூடாது. இந்த சம்பவம் அந்த ஸ்பிரிட்டை ரொம்ப கோவப்படுத்தும். ரூல் நம்பர் 3, கடைசி அந்த ஓஜா போட விளையாண்டு முடிக்கும் போது குட் பைன்னு சொல்லி முடிக்கணும். லீனட்டுக்கு இது கேட்கும் போது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அதனால பாத்ரூம் இருந்து சொல்லிட்டு போயிருதா. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போனா லீனட்டும் திரும்ப வரா. இப்ப அவங்க 4 பேர் அந்த ஓஜா போட விளையாட ஆரம்பிக்காங்க. திடீர்னு அந்த ஓஜா போட நகர ஆரம்பிக்கி பிராண்டனும் செட் பண்ணி வச்சிருந்த கேமராவை பக்கத்துல இட்டு வரான். இப்ப இந்த போர்ட்ல கிரேசிங் ஒரு பொண்ணோட பேரு வருது. பொண்ணுக்கு வயசு 5 தான் ஆகுது. கூட வேற யாரும் இருக்கலாம்னு கேட்கும் போது இந்த ஓஜா போட கண்டமானிக்கு சுத்த ஆரம்பிச்சு லீசாங்கிற ஒருத்தவங்களோட பேரை காமிக்கி அவங்களோட வயசு 35. அவங்க 2 பேரும் யாருக்கிட்டே இருந்து பாதுகாப்பா இருக்காங்க. இப்ப திடீர்னு இன்னொருத்தரோட பேர் வருது. ஆளோட பேரு ஜோசப். இப்ப அவங்க யாருக்குமே இங்க என்ன நடக்குன்னு புரியல. அதனால ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த 3 ரூலையுமே மீற ஆரம்பிக்காங்க. இந்த கிரேசியோட பாஸ்ட பத்தி கேட்கும் போது கிரேசிங்கிற சின்ன பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இதை கேட்டு அவங்க 4 பேருக்கும் ஒருவேளை ஜோசப் இதை பண்ணிருக்கலாம்னு அவங்களுக்கு தோணுது. அதே நேரம் கரெக்டா திடீர்னு கேல்வினுக்கு ஒரு போன் கால் வருது. அதனால கேமை கண்டினியூ பண்ணாம அங்க இருந்து போன் பேச போயிருந்தான். அதனால அவங்க 3 பேரும் கேல்வினை விட்டுட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. சிக்கு ஏதோ தப்பா இருக்கதா தோணுது. ஏன்னா கேல்வினோட லவர் வேற யாரும் இல்ல, சி தான். அதனால ஓஜா போட யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட் கிட்ட கேல்வின் யார் கூட பேசான்னு கேட்கும் போது அதுல யாரோ பொண்ணு பேசதான் வருது. இப்ப சி அது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா இப்ப இதுல BLRங்கிற ஒரு வார்த்தை வருது. அது யாருங்குது சரியா தெரியல. அதனால சி கேல்வின் வந்தது இதை பத்தி பேச ஆரம்பிக்கா. இப்ப 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை அதிகமாகுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிரச்சனை மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கனால சி அங்க இருந்து கோச்சிட்டு போயிருதா. இப்ப கேல்வின் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓஜா போடு தானே. இந்த ஸ்பிரிட் யாரு, நீ எங்க இருக்க, என் கண்ணு முன்னாடி வாங்குற மாதிரி சொல்லிட்டு ஓஜா போட விட்டுட்டு அங்க இருந்து அவனும் கிளம்பி போயிருந்தான். அது ரொம்ப மிச்சம் இருக்க 2 பேரும் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப திடீர்னு அந்த போர்டு நகர ஆரம்பிக்கு. ஆனா அவங்க 2 பேருமே அதுகிட்ட இன்னும் கேள்வி கேட்கல. என்னன்னா கேல்வின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டு இருப்பான். அதுக்குதான் அது பதில் சொல்லுது. இப்ப அந்த ஸ்பிரிட் அவங்களோட பெட்ரூம்ல இருக்கதா சொல்லுது. அதனால 2 பேரும் அந்த பெட்ரூமுக்கு வராங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தாலும் அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் இருக்க மாதிரியும் தெரியல, எந்த அடையாளமும் தெரியல. லேனட்டோ இதை பார்த்து பயந்து இனிமேல் அந்த கேமை விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணா. ஆனா அவங்களோட ரூல் படி 3வது ரூல் இந்த ஸ்பிரிட் கிட்ட குட் பைன்னு சொல்லி அந்த கேமை முடிக்கணும். அதுக்காக இப்ப மறுபடியும் 2 பேரும் அந்த ஓஜா போட யூஸ் பண்ணாங்க. இப்ப இந்த ஸ்பிரிட் கிட்ட குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த ஸ்பிரிட் அவங்கள குட் பை சொல்ல அனுமதிக்க மாட்டேங்குது. இந்த ஸ்பிரிட் ஒரு சின்ன பொண்ணுங்கனால அவங்கள போக விடாம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால லீனட் இன்னைக்கு விளையாண்டது காணும். அதனால நாளைக்கு வந்து மறுபடியும் விளையாடுவோம்னு சொல்லி குட் பைன்னு சொல்றாரு. வழியா அவங்க நினைச்ச மாதிரியே கேம் ஓவர் ஆகுது. லீனட் அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் போய் சொல்லியிருக்கா. பிராண்டனும் மைக்கிளும் நினைச்ச மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கேல்வினை பார்த்தா சியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட நைட்டு டின்னருக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான். அது அந்த ஓஜா போடு விளையாடும் போது ஒரு கால் வந்திருக்கும். அதுல பேசின பொண்ணு தான். இப்ப அதுக்கு அடுத்த நாள் பிராண்டன், மைக், லீனட் அவங்க 3 பேரும் அந்த ஓஜா போட பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல பார்த்த கேசின்னு ஒருத்தங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த லேடிக்கு தெரிஞ்சவரை அந்த ஓஜா போட பத்தி அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் தீர்க்கப்படாத மர்மங்கள் நிறைய இருக்கு. அதுல சில தான் அந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இடத்துல தொலைஞ்சு போன பிளைட் கப்பல்னு அது எங்க போச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. டெக்சாஸ்ல பண்ண வீட்டுல இருந்த ஒரு ஃபேமிலி காணாம போயிருக்கு. அந்த சம்பவம் இது வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. இந்த மாதிரியான மர்மங்கள்ல இந்த ஓஜா போடும் ஒண்ணு. இந்த ஓஜா போடும் அவங்க கிட்ட பேச ஒரு போர்ட்டலா தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு அவங்களால அந்த ஓஜா போட பத்தி புரிஞ்சுக்கிட முடியுது. அதனால அன்னைக்கு அந்த ஸ்பிரிட் கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணதும் அந்த போர்டு நகர ஆரம்பிக்கி அவங்க கிரேசின்னு நினைச்சு பேச ஆரம்பிக்காங்க. அதுல பேசுறது கிரேசி இல்ல, இந்த பொண்ணோட அம்மா லீசா. இப்ப 2 பேரும் கிரேசியோட ஸ்பிரிட் கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. லீசாவோட ஸ்பிரிட் எதுக்கு விட மாட்டேங்குது. லீனட்டும் எப்பவும் போல அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசி கிரேசி கிட்ட பேசுறதுக்கு சம்மதிக்கா. இப்ப இந்த ஓஜா போட்டு கண்டமணிக்கு சுத்த ஆரம்பிக்கி கிரேசி நினைச்சு பேச ட்ரை பண்ணாங்க. அதுல பேசுறது கிரேசி இல்ல, ஜோசப். இப்ப திடீர்னு யாரோ வெளில கதவை தட்டுதாங்க. பிராண்டனும் வந்திருக்கிறது யாருன்னு போய் பார்க்க அந்த இடத்துக்கு சி வரா.
இப்போ சி வந்ததும் டைம் வேஸ்ட் பண்ணாம மற்ற 2 பேரு கூடயும் ஜாயின் பண்ணுதா. ஏன்னா கேள்வி நேத்து நைட்டு ஒரு பொண்ணு கூட பேசியிருப்பான். யாருன்னு இப்போ தெரிஞ்சாகணும். அதனால அந்த ஸ்பிரிட் கிட்டே அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்பிரிட் கிட்ட பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணை பத்தி மைக்குக்கும் தெரியும். கேள்வினும் மைக்கும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால மைக் இதை பத்தி சி கிட்ட இருந்து மறைச்சிருந்தான். சி பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நேத்து கேள்வின் கிட்ட சண்டை போட்ட மாதிரி மைக்கிட்டையும் கத்திட்டு அங்க இருந்து வந்த விதத்திலேயே திரும்ப போயிருந்தா. சிஏ சமாதானப்படுத்த லீனாட்டு பின்னாடியே போறா, மைக்கும் போறான். இவன் பிரச்சனை தலைக்கு மேல போனதுனால சிஏ எப்படியாட்டு சமாதானப்படுத்தியானால அவங்க 3 பேருமே இந்த கேமை விளையாடாம கேமரா ஒரு ஓரமா வச்சுட்டு சிஏ சமாதானப்படுத்த போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, மைக் திரும்பவும் வீட்டுக்கு வரான். இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது ஓஜா போட குட் பைன்னு சொல்லி முடிக்கல. அதனால அவனே இந்த ஓஜா போட ப்ராப்பரா குட் பை சொல்லாம அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த போர்டை நகர்த்தி குட் பைன்னு சொல்றான். பக்கத்துலயே பிராண்டன் விட்டுட்டு போன கேமராவும் இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு. சத்தம் கேட்ட இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு கிளாஸ் கீழே விழுந்து கிடக்கு. அந்த சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கு. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி இருந்து கேரேஜுக்கு வந்தா அந்த இடத்துலயும் ஒண்ணும் இல்ல. இப்ப அப்படியே கட் ஆகுது. இப்ப மைக் வச்சிருந்த கேமராவை லீனட் அங்க இருந்து அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்துருதா. இப்பதான் அவளுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, அந்த ஓஜா போட பாதியிலே விட்டுட்டு வந்துட்டா. இவன் பக்கத்துல சி வந்து உட்காருதா. போன்ல மைக் கிட்ட நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு லீனட்டும் சியும் ஒன்னா ஸ்டே பண்ணாங்க. இப்ப தூங்கறதுக்காக சி ரூமுக்கு வந்தா. இந்த ரூம்ல யாரோ இருக்க மாதிரி இருக்கு. உள்ள வந்து பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்ல. ஆனட்டா இருக்கலாம்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் இல்ல. அதனால சி ஆனட்டா தேட ஆரம்பிச்சா. அப்படி தேடிக்கிட்டே கிச்சனுக்கு வந்தா திடீர்னு சி முன்னாடி யாரோ வந்து மறைஞ்சு போறாங்க. இதை பார்த்து சி பயந்துகிட்டே அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆனட் ஃபேஸ் பூரா கிரீமை தடவிட்டு வந்து நிக்க. அதை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போறா. இப்ப சி நடந்த அப்புறம் ஆனட் கிட்ட சொல்றா. இப்ப ஆனட்டும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்க அந்த மாதிரி யாரும் இல்ல. இப்ப அதுக்கு அடுத்த நாள் நைட் ஆகுது. எப்பவும் போல அவங்க 2 பேரும் அந்த ஓஜா போட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த ஓஜா போடு வேகமா நகருது. இப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருக்குது கிரேசி. நேத்து நைட் அவங்க 2 பேரும் லாஸ்டா ஜோசப் கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. ஜோசப் கிட்ட 2 பேரும் குட் பைன்னு சொல்லல. அதனால அதை சொல்லதுக்கு கிரேசி கிட்ட ஹெல்ப் கேட்காங்க. நான் கிரேசி சின்ன பொண்ணுங்கனால எப்பவும் போல அவங்க 2 பேரு கூட விளையாட ஆசைப்படுதா. ஆனா அவங்க எப்படியாட்டு ஜோசப் கிட்ட பேசி ஆகணும். ஆனா அந்த சின்ன பொண்ணோட ஸ்பிரிட் ஜோசப் இந்த இடத்துல இல்லங்கிறத பத்தி சொல்லுது. திடீர்னு டோரை யாரோ தடுத்த மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா கேல்வின் தான் வரான். அதுவும் ரொம்ப கோபமா இருக்கான். என்னன்னா நைட்டு சி அந்த ஓஜா போட யூஸ் பண்ணி மைக்கில் கண்டுபிடிச்சு மைக் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா. அதனால கேல்வினுக்கும் சிக்கும் இப்போ பிரேக்கப் ஆயிட்டு. அதனால இது எல்லாத்தையுமே வேணுமே பண்ணது மைக்கேல் தான் சொல்லி கேல்வின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் இது அவனோட தப்பு இல்லைன்னு கேல்வின் கிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேல்வின் அதை எதையுமே நம்ப மாட்டான். அதனால மைக்கேல் அந்த ஓஜா போட பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். மைக்கில் நம்பாத கேல்வினும் இந்த ஓஜா போட்டனால தான் இப்படி நடந்துச்சுன்னு இந்த ஓஜா போடையே அங்கிருந்து தூக்கிட்டு போயிருந்தான். நான் இன்னுமே லீனட்டும் மைக்கிலும் இந்த ஓஜா போட இன்னும் முடிக்கல. குட் பைன்னு சொல்லி முடிக்குது அந்த கேமோட 3வது ரூல அவங்க பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா லீனட் அந்த வீட்டுல இப்ப தனியா தான் இருக்கா. வீட்டுல அவளை தவிர வேற யாரும் இல்ல. அதனால அவ பெட் பக்கத்துல அந்த கேமராவை செட் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கா. அன்னைக்கு மிட் நைட் ஆகுது. லீனட்டோட ரூமுக்கு வெளில ஏதோ சின்ன பசங்க சிரிக்க மாதிரி சத்தம் கேக்கு. தடவை லீனட் அசால்ட்டா விட்டுருதா. இப்போ திரும்பவும் அதே மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கு. லீனட் அந்த கேமரா எடுத்துட்டு வெளில வந்து பாக்கா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அந்த இருட்டுல ஒரு சின்ன பொண்ணு கீழே தரையில எதையும் கிறுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து பயந்து போன லீனட் உடனே கதவை சாத்திட்டு ரூம்குள்ள வந்துருதா. இப்போ திடீர்னு அந்த பூட்டி இருந்த ரூம் தன்னால ஓப்பன் ஆகுது. லீனட்டும் பயத்துல மறுபடியும் அந்த டோரை லாக் பண்ணா. இப்போ இந்த டோர் பக்கத்துல சின்ன பசங்க சிரிக்கிற மாதிரி குரல் கேக்கு. லீனட்டும் லைட் ஆன் பண்ணதுக்கு திரும்பினா அந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு வந்து நிக்கா. இப்போ திரும்பி பார்க்கல அந்த உருவம் மறைஞ்சு போகுது. லீனட்டும் வேகமா லைட் ஆன் பண்ணா. அப்படியே அன்னைக்கு பொழுது போகுது. அன்னைக்கு காலைல பிராண்டன் வந்து மைக் கிட்ட வீடியோ கால்ல அந்த ஸ்பிரிட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கிரேசியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. லிசா வந்து கிரேசியோட அம்மா. அப்படின்னா அவங்க கிரேசியை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பிராண்டன் அதை பத்தி விசாரிக்க கிளம்பிருந்தான். இப்ப அன்னைக்கு நைட்டு கேள்வினை பார்த்தா இந்த ஓஜா போட எடுத்து வந்து மைக்கோட கேமரா வச்சு இந்த ஓஜா போட விளையாட ஆரம்பிக்கான். ஆனா அந்த ஓஜா போடு கொஞ்சம் கூட நகர முடக்கு. திடீர்னு யாரோ கதவு தகுந்த மாதிரி சத்தம் கேக்கு. கேள்வினை யாருன்னு போய் பார்க்க போயிருந்தான். இப்ப அந்த ஓஜா போடு தன்னால நகருது. ஆனா வெள்ளை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வினும் திரும்ப உள்ள வரான். ஆனா அந்த போர்டு நகர்ந்ததான் அவன் கவனிக்கல. வந்ததும் கேமரா முன்னாடி அவனை விட்டுட்டு போனதுக்கு முழு காரணமும் மைக்கேல் தான் சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் யாரோ கதவு தட்ட மாதிரி சத்தம் கேக்கு. சியா இருக்கலான்னு கேல்வினும் மறுபடியும் எட்டி பார்க்கான். அந்த இடத்துல யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம கேல்வின் அந்த இடத்துல தனியா இல்ல, கூட வேற யாரோ இருக்காங்க. இப்ப கேல்வின் மறுபடியும் கேமரா முன்னாடி வந்து மைக்ல பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஒரு கற்பூரம் கேல்வினோட தலையை உடைச்சு அந்த இடத்துல சாகடிக்கி அங்க இருந்த கேல்வினோட பாடி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மைக்கிளுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல லீனட் தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னா நேத்து நைட் ஒரு சின்ன பொண்ணு அவளை பயமுறுத்தி இருப்பா. வேற யாரும் இல்ல, கிரேசி தான் சொல்லி மைக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட மைக்குக்கும் ஒன்னும் புரியல. அதனால
லீனட்டை பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு போனை கட் பண்ணான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. மைக்குக்கு வெளில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. ஏதோ சின்ன குழந்தைங்க குளிக்க மாதிரி சத்தம் கேக்கு. பாத்ரூம் வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப அப்படியே கேமரா கண்ணாடி பக்கமா திருப்பினா பின்னாடி ஒரு லேடி வர மாதிரி இருக்கு. இப்ப திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அப்படி யாருமே இல்ல. மைக்கு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுதான். இப்ப மைக்கேல் அங்க இருந்து அப்படியே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி வரும்போது சத்தம் பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து வருது. ஆனா அங்க பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்ல. அந்த இடத்துல இருந்து தான் மேல ரூஃப் போக முடியும். இப்ப அங்க போகாம அப்படியே கேமரா திருப்பும் போது அந்த பக்கம் ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கேமரா கட் ஆகுது. மைக்கேல் இதை பார்த்து ரொம்ப பயந்து போறோம். அதனால அன்னைக்கு நைட்டு சி, மைக்கேல், பிராண்டன் 3 பேரும் இந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்க்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைக்கேல் எடுத்த வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பார்த்த மாதிரி அந்த உருவமே அந்த வீடியோல தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அந்த வீடியோல ஒண்ணுமே ரெக்கார்ட் ஆகல, எல்லாமே பிளாங்கா இருக்கு. மைக்கேல் சொல்ற எதுவுமே 2 பேரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா மைக்கேல் அவனோட ரூம்ல அந்த கேமராவை செட் பண்ணி இந்த ஓஜாபோட ரூலை சொல்லிக்கிட்டு இந்த ஸ்பிரிட் அவங்க கிட்ட ஏதோ சொல்ல வருதுங்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு மைக்கேலுக்கு அதே மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கி. அதனால கேமரா கொண்டுட்டு மைக்கேல் பார்க்க போறான். இன்னொரு பக்கம் கேல்வின் இருக்க வீட்டுக்கு சி வரா. சி வந்து ரூம் பூரா தேடிட்டு கடைசியா அந்த பிளட்டை கண்டுபிடிக்க பக்கத்திலேயே கேமராவும் விழுந்து கிடக்கு. இப்ப சி இதை பத்தி கேல்வினோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் அவனுக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல. அதனால சி மறுபடியும் தேடணும்னு நினைக்கும் போது கேல்வின் அந்த பக்கமா நடந்து போறான். இப்ப அங்க வந்து பார்த்தா அவனோட உருவம் கண்ணாடியில தெரியுது. ஆனா அந்த பக்கம் பார்த்தா அவனை ஆள காணோம். இப்ப சி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கா. இப்ப பயந்துகிட்டே கேல்வினை தேடும் போது சி ஆரம்பத்துல பார்த்தா அதே இடத்துல தான் கேல்வினும் நிக்கான். சி என்னாச்சுன்னு பேச ட்ரை பண்ணுதா. ஆனா அந்த இடத்துல இருக்கிறது கேல்வின் இல்ல. கேல்வினும் சி அந்த இடத்துலயே சாகடிக்கான். ஒரு பக்கம் மைக்கேல் தேடிக்கிட்டே இருக்கும்போது சின்ன பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி வந்தா மறுபடியும் அதே ரூஃப் மேல போற ரூம் கிட்ட வரான். இந்த கிரேசியோட ஸ்பிரிட் மைக்கேல் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அதனால அங்க இருந்து மேல வரான். இந்த ரூஃப்ல பழைய பாக்ஸ் எல்லாம் சிலது இருக்கு. அதுல தேடி பார்க்கும்போது அதுல ஒரு ஆர்டிகல் ஒண்ணு கிடைக்கி. அதை எடுத்து மைக்கேல் பார்க்க ஆரம்பிக்கான். இன்னொரு பக்கம் சி போன் பண்ணதுனால லீனட்டும் பிராண்டனும் கேல்வினோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் பிராண்டன் அந்த கொலையை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த கொலை நடந்த இடம் மைக்கேலோட வீடு. மட்டும் இல்லாம அந்த ஓஜா படம் அவங்க பாதியிலே நிறுத்தினதுனால அந்த போர்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து குட் பை சொல்லணும். இந்த விஷயம் எல்லாமே அந்த பக்கம் ஆர்டிகலை படிச்சுட்டு இருந்த மைக்குக்கும் தெரிய வருது. 1976ல கிரேசி, ஜோசப், லீசா 3 பேருமே இந்த வீட்டுல இறந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் லீனட்டும் பிராண்டனும் கேல்வினோட வீட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. கேல்வினோட வீடு ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள வந்து தேடி பார்க்காங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. உள்ளேயும் வித்தியாசமான நிறைய சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கி. அதனால பயந்து போய் இந்த ஓஜா போட மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு வேகமா அந்த வீட்டை விட்டு கிளம்பிருந்தாங்க. ஒரு பக்கம் அந்த ஆர்டிகலை படிச்ச மைக்கேலுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு அதுல எல்லாமே இருக்கு. அதை படிக்க ஆரம்பிக்கான். லிசா அந்த ஊருக்கு புதுசா அந்த ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நான் லிசாவோட ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சதும் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கிரேசி பிறக்கா. கிரேசி பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை அவ பார்த்தது கிடையாது. அதனால கிரேசியும் லிசாவும் அவங்க அப்பாவை மீட் பண்ண போறாங்க. கிரேசி வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஜோசப்ங்கிற ஒரு ஆள் இருக்காரு. எப்பவுமே கிரேசி அவரு கூட தான் பிளான்கிட்டு இருப்பா. உடனே அவங்க வர போறதை பத்தி லீசா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க வாரது பிடிக்கல. இப்பதான் லீசாவுக்கு உண்மையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கி. லீசா இவ்வளவு நாளா நம்பிக்கிட்டு இருந்த அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள ஏமாத்திட்டாரு. இந்த கோவத்துல தான் லிசாவும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கோவத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த தண்ணியிலேயே கிரேசிய முக்கி சாகடிக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு கிரேசிய தேடி ஜோசப்பும் வராரு. ஜோசப்புக்கு மூல வளர்ச்சி கம்மி. அதனால எப்பவுமே சின்ன பிள்ளைத்தனமா தான் இருப்பாரு. இப்ப ஜோசப் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கிரேசி இறந்து போயிருக்கா. இதை பத்தி லீசா கிட்ட கேட்டாலும் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஜோசப்புக்கு கிரேசிய கொன்னது லீசா தான் தெரிய வருது. அதனால இதை பத்தி சொல்லதுக்கு வெளில போகும்போது லீசா அவங்க கையில வச்சிருந்த கண்ணை வச்சு ஜோசப்ப சாகடிக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்த லீசாவும் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து அவங்களும் சூசைட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இதை படிச்ச மைக்கிளும் உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு வெளில ஓடி போறான். ஆனா மைக்கில லீசாவோட ஸ்பிரிட் போக விட மாட்டேங்குது. அதனால மறுபடியும் அங்க இருந்து அந்த பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படியே இன்னொரு பக்கம் லீனட்டும் பிராண்டனும் மைக்கிளோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வேக வேகமா நினைச்ச மாதிரி மைக்கிளோட வீட்டுக்கு வந்தா அந்த பக்கம் மைக்கில காணும். மைக்கில தேடிக்கிட்டே இருக்கும்போது மைக்கிளோட வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி வந்தா மைக்கிளோட வாய்ஸ் அந்த ரூஃப் மேல இருந்து கேக்கு. அதனால அங்க ஃபர்ஸ்ட் பிராண்டன் ஏறி பார்க்க போறான். இப்ப திடீர்னு லிசாவோட ஸ்பிரிட் வந்து பிராண்டனோட தலையை துண்டா எடுத்து அந்த இடத்துல அவனை சாகடிக்கி. இதை பார்த்தா லீனட்டும் பயத்துல கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடி வந்துருதா. இப்ப இந்த சத்தத்தை கேட்ட மைக்கில் அவன் ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு வெளில வரான். இப்ப 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இப்ப மைக்கிளுக்கும் பிராண்டன் இறந்த விஷயம் தெரிய வருது. அதனால மைக்கில் லீசாவோட ஸ்பிரிட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கேல்வின் கொண்டு போன அந்த ஓஜா போட எப்படியாட்டு அழிச்சாகணும். அதை லீனட் ஏற்கனவே கொண்டு வந்துட்டா. இப்ப அந்த ஓஜா போட எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அந்த ஓஜா போட எரிக்கிறதுக்கு அந்த சிம்னி பக்கம் வராங்க. 2 பேரும் வேகமா தீய பத்த வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கும் லீசாவோட ஸ்பிரிட் வந்து அவங்கள தடுத்து நிறுத்த பாக்கு. மைக்கில் அந்த ஸ்பிரிட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சம்பவம் எதுவுமே கேமரால ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகல. கடைசியா கஷ்டப்பட்டு லீனட்டும் அந்த ஓஜா போட தீல தூக்கி போட்டுருதா. இப்ப அந்த இடத்துல அந்த லீசாவோட ஸ்பிரிட் காணாம போகுது. இப்ப மைக்கிள் மறுபடியும் கேமராவை எடுத்து
லீனட்டை பார்க்கறதுக்காண்டி வரான். ஆனா லீனட்டோட மடியில மைக்கேல் ஏற்கனவே இறந்து போன மாதிரி இருக்கான். டிமாண்டு காலனியில வர மாதிரி மைக்கேல் ஏற்கனவே இறந்துட்டான். ஆனா அவன் இறந்தது அவனுக்கே தெரியல. இப்போ மைக்கேலோட கண்ணுக்கு கிரேசியும் ஜோசப்பும் தெரியுதாங்க. மைக்கேலுக்கு அங்க என்ன நடக்குன்னு புரியல. அவங்க பின்னாடியே வரான். இப்போ பாத்ரூம்ல இருக்க கண்ணாடி பக்கமா பார்த்தா அந்த இடத்துல மைக்கேல காணும், கேமரா மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட கடைசியில முடியுது. நடந்த சண்டையில லீனட் மட்டும்தான் தப்பிக்கா, மிச்சம் இருந்த எல்லாருமே இறந்து போறாங்க. நெக்ஸ்ட் என்ன மூவி போடலாம், என்ன படம் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.